ஆனா இன்னைக்கு மழை போட்டு தாக்குது. இந்த மழை இப்பொழுதைக்கு நிக்காது போலயே. நல்ல வேலை வரும்போது குடம் ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன் கையோட. இந்த குடம் மட்டும் இல்லாம இருந்தது நேரத்துக்கு மழையில தான் நனைஞ்சிருக்கணும் நம்ம. ஓகே, அப்படி வீட்டுக்கு போவோம். நல்ல வேலை இந்த மழை கூட சேர்ந்து காத்தும் வரல. மழை பெய்யறனால தப்பிச்சோம். காத்தடிச்சிருந்தா அந்த குடம் பறந்து போயிருக்கும். அங்க நிக்கிறது சின்சன் தானே, இங்க எதுக்கு நிக்கிறான்? சரி ஓகே, இதுக்கப்புறம் கூட தேவையில்ல, குடையை மடிக்கிடலாம். சின்சனே என்னடா பண்ற? என்னடா இந்த மழை இன்னைக்கு நிக்காது போல. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேடா. எங்க ஸ்கூல்ல சாக்லேட் தருவாங்க. ஸ்கூலுக்கு எப்படி போடுறது இந்த மழைய? நல்ல நாள்லயே நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன். கவர்மெண்ட் லீவ் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போறியா? சாக்லேட்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், ஒழுங்கா உள்ளவா. நான் கூட நம்மளதான் காணான்னு சொல்லிட்டு அக்கறையில வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கானாட்டுக்கு நினைச்சா ஸ்கூலுக்கு போனா சாக்லேட் தருவாங்களா இன்னைக்கு? சரி ஓகே, டிவி ஆன் பண்ணி ஏதாவது நியூஸாவது பார்ப்போம். ஏதாவது நல்லதா போட்டிருக்காங்களா? இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது நாட்டுக்குள் குத்து சண்டை போட்டி வைத்துள்ளார்கள். இதில் வெளிநாட்டு நபர்களும் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். உள்நாட்டு நபர்கள் யாரு வேண்டாம் கலந்து கொள்ளலாம். விருப்பம் இருக்கும் அனைவரும் அந்த இடத்துக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். அப்புறம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓஹோ, பாக்ஸிங் வைக்கிறாங்க போலயே நம்ம ஊர்ல. பாக்ஸிங்கா? அதுல நம்மளும் கலந்துக்கலாமா? டேய், பொடி பசங்க எல்லாம் அதுல சேர்த்துக்க மாட்டாங்கடா. அது இல்லாம மழை வேற பயங்கரமா போயுது. நம்ம எப்படி அங்க போறது? உனக்கு மழை தானே பிரச்சனை. நான் உள்ள வரும்போதே மழை எல்லாம் நின்றுச்சு. நான் கலந்துக்கலாம். என்ன நீ கலந்துக்கு? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடா. பாக்ஸிங்னா என்னன்னு கூட தெரியாது ஒழுங்கா எனக்கு. கலந்துக்கலாம் என்ன? சரி அங்க போய் பார்க்கலாமா? சரி ஓகே, வா போவோம். வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அங்க நடக்கிற பாக்ஸிங் பில்லைக்கான ஆள் கொடுத்துக்குங்க. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ ஒழுங்கா அந்த கொடியை சீட்டையும் புடிச்சிட்டு உட்கார்றா. அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கதானே எங்கேயோ நியூஸ்ல காமிச்சாங்க பாக்ஸிங் நடக்கிற மாதிரி. இங்க போடுறா, நிறைய இந்தியன் பிளாக் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப இங்கதான் அந்த காம்படிஷன் நடக்குதா? ஆல்ரெடி போட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு போலயே. அங்க மேல 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆடி அசைஞ்சு மாட்டு வண்டி மாதிரி ஓடிட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு லேட்டா தான் வர முடியும். போட்டியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுடும். அது வர வழியில நீதான்டா பிளாக் கேட்ட. சரிவா, பாக்ஸிங்க பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. ஆனா ஒரு வகையில இந்த பாக்ஸிங் எங்க நாட்டுல உருவானதுடா. பேர் இந்தியா சார்பா நான் கலந்துக்கிறேன். நல்ல விஷயம். இந்தியா சார்பா இன்னொருத்தர் விளையாடுறதுக்கு வந்திருக்காரு. ஒருவேளை இவர் வின் பண்ணாருன்னா இந்த இடத்துல இந்தியன் பிளாக்கும் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. வேணாம், அவன் கூட மோதாத. அவன் ரொம்ப மோசமானவன். அவன் பாக்ஸிங் விளையாடுறதோட அப்பனண்டா வரவங்களை எப்படா கொல்லாம் தான் நினைப்பான். அவன் கூட போட்டி போட்டு உயிரை விட்டுறாத. என்னால முடியல. என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே தம்பி. இன்னைக்கு உன்னை அடிச்சு ரசிச்சு ருசிச்சு கொல்ல போறேன்டா. வா. உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. நீ உனக்காக விளையாடுறவன், ஆனா நான் என் நாட்டுக்காக விளையாடுறவன். எனக்கு என்ன ஆனாலும் சரி உன்னை ஜெயிச்சு எங்க நாட்டு கொடி இந்த இடத்துல கொண்டு வருவேன்டா. நடக்க நான் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்க நாட்டு கொடி இந்த இடத்துல நான் வர விட மாட்டேன்டா. அப்போ உன் கதையை முதல்ல முடிக்கிறேன். உன்னை நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். என் மேலேயே கைய வச்சுட்டியா? உங்களோட சும்மா விளையாடுறதெல்லாம் போதும். இப்ப என் சத்தியை நான் காட்டுறேன்டா.